எண்ணத்தை செயலாக மாற்றக்கூடிய ஒரு திறமை படைத்த ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி சொல்லலாம். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே சூரியனை அதிபதியாக கொண்டதுனால இவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல சோதனைகள் எல்லாம் வந்தால் கூட அதை பார்த்திங்கன்னா சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு திறமை படைத்த ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி சொல்லலாம். மேலுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த டைமில் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைச்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும், இந்த டைமில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்கு சூரியன் பார்த்திங்களா அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. ஆனால் ராசிநாதன் சூரியன் சரியாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா தங்களோட சக்தியை எல்லாமே தங்களுக்காகவே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு புலிகளாக விளங்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசி. அதே நேரத்தில் மனோபலம் ரொம்ப நிறைந்தவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பார்த்தீங்களா ரொம்பவே சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தைரியசாலியான ராசி அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர் எதையுமே ஒரு வேகத்தோடு செய்வதனால இவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அதிகாரம் இருக்கக்கூடிய பதவிகள் வகித்தா கூட சொந்த தொழிலே இவங்களுக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னா நகை வியாபாரம் இவங்களுக்கு ஏற்ற தொழில். காதல் கதைகள் நாடகங்கள் எழுதுவதில் இவங்களுக்கு இணையானவங்க யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ராஜகிரகமான சூரியனோ நன்கு இவங்களோட வாழ்க்கையில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜாதகத்தில் இவங்களுக்கு கவிஞர்களாகவும் சிறந்த வித்வனாகவும் விளங்கக்கூடிய ஒரு ராசிங்க. அதாவது மன உறுதியும் உடல் வலுவும் இவங்களுக்கு இருந்தால் கூட அதிகமாக உடல் உழைப்பை இவங்க விரும்ப மாட்டாங்க. நிர்வாகத்திலையும் சரி நம்பிக்கை உகந்தவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் தாம் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் காட்டக்கூடிய ஒரு ராசிங்க. அதே நேரத்தில் தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இவங்களை வர்ணிக்கலாம். அதாவது கிரக அமைப்பு சரியாக இவங்களுக்கு அமையாமல் பிறந்தவங்களை தவிர இந்த ராசி நேயர்களிடம் ஒரு பெருந்தன்மையை நம்மளால் காண முடியும். தங்களோட செயலில் பலனை கொண்டு தங்களோட உள்ளத்தை செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பொதுவான குணங்களை பார்க்கலாம். பொதுவாக சொன்னால் இந்த சிம்மராசிக்காரர் உணர்ச்சி மிகுந்தவங்க, எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவங்க, எடுத்த காரியத்தை வேகமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு திறனும் உடல் வலுவும் உள்ளதை பார்த்திங்களா பெற்று விளங்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பிறருக்கு உதவும் வகையில் அமைந்திருக்கும். இலகிய ஒரு மனம், அன்பு கொண்டவங்க. அதே நேரத்தில் எல்லாத்தையுமே இதமாக பேசக்கூடிய ஒரு ராசிங்க. தங்களை காட்டும் அன்பை பிறர் புரிந்து கொள்ளும் வகையில் பேசுவாங்க. தங்களோட செயலையும் சரி பேச்சையும் புரிந்து கொண்டு பாராட்ட வேணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதாவது ஓரளவு விளம்பர பிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சமூக சேவை நிறுவனத்திலோ அலுவலகத்திலோ இவங்க 2 நாள் போகலை அப்படின்னாலும் இவங்களுடைய வராமை பல பேர்த்துக்கு பளிச்சென்று தெரியும். 10ஓடு 11ஆக இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய பேச்சும் சரி செயலும் சரி கவர்ச்சியாக இருக்கும். பிறரை பார்த்தும் எடை போடுவதில் ஒரு சாமர்த்தியசாலி புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். மேச ராசிக்காரர்களும் பார்த்திங்களா லட்சிய வாழ்வு வாழ பிரியப்படுவாங்க. அவங்க லட்சியம் செயல் உருவம் பெறாமல் பெரும்பாலும் எண்ண அளவிலேயே நின்றுவிடும். ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர் சப்தம அளவில் தங்களுடைய குறிக்கோளை நடைமுறையில் காட்டிடுவாங்க. இந்த திறமை இவங்ககிட்ட இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதனால் நினைத்ததை செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தில் ரொம்பிக்கை இவங்களுக்கு காரணமாக அமைச்சிருக்கோம். அதே நேரத்தில் எதை செஞ்சாலுமே சிறப்பாக உயர்வாக செய்ய வேணும் அப்படிங்கிறது இவங்களுடைய இயற்கையான ஒரு குணம். இந்த சாதனையை செய்ய பெரும்பாலும் இவங்களுக்கு இறையருளோ தக்க சமயங்களில் கை கொடுக்கும். 3 நெருப்பு ராசிகளில் இது மத்திய ராசியாக இருப்பதனாலும் சரி, நிலைத்த ராசி இது 2வதாக இருப்பதனாலும் இவங்களோட உள்ளத்தில் உருவாகக்கூடிய தீர்மானங்கள் பரபரப்பு ஊட்டும். நடைமுறைக்கு ஒற்றாகவும் விளங்கக்கூடிய இவங்களோட எண்ணங்களோட உறுதியை விட விருப்பமே அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எல்லாத்தையுமே அடக்கி ஆள வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இதயம் கனிந்த அன்பு கட்டளையின் மூலம் பிறரை வசப்படுத்தவே ரொம்ப விரும்புவாங்க. அதே நேரத்தில் சிம்ம ராசி ஒரு வீரமான ராசியாக இருந்தால் கூட இரக்க சுபாவம் மிகுந்தவங்க. இதயத்திலிருந்து அன்பும் தர்ம சிந்தனையும் இரக்க உணர்வும் இவங்களுக்கு வென்றீங்களா இருக்கும் இயல்பாகவே. அந்த நிலைமையை உங்ககிட்ட காணலாம். மேலுமே
இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே லட்சியத்தை நடைமுறைக்கு வரும்படியும் இணைத்து செயலாற்றுவதில் ஒரு திறமை வாய்ந்த ஒரு ராசியாக இந்த சிம்ம ராசிக்காரர் இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக கருத்துக்களை உணர்ந்து அதன்படி நடந்து பிறருக்கு உதவிகரமாக வாழ்க்கையை நடத்துவதில் இந்த ராசிக்காரர் முதன்மை பெற்றிருப்பாங்க. மேலுமே இந்த சிறப்புக்கு சூரியனின் அமைப்பும் குருவோட கடாசமும் ஜாதகத்தில் நன்கு அமைந்திருக்க வேணும். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர் எதையுமே ஒரு வேகத்தோடு செய்கிறதுனால இவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. மேலுமே ராஜகிரகமான சூரியனும் நன்கு அமைந்திருந்தால் இவங்களோட ராசியில் கவிஞர்களாகவும் சிறந்த வித்மனாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்கு சூரியன் ஆட்சி கிரகம். அதனால் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் இதயம் வயிறு போன்ற பாகங்களில் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி கணவனோ மனைவியோ தங்களோட கையே ஓங்கி இருக்க வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்த சுவை அப்படின்னா காரம், கோதுமை கலந்த கார பொருட்கள். அதே நேரத்தில் பிடித்த சுவை அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் கவனிக்க வேணும். அதாவது சுதந்திரமான ஒரு நோக்கம், மன உறுதியும் கொண்டவங்க, ஜொலிக்கும் கண்களும் கம்பீரமான ஒரு உடல் வாகும் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதிகமான பால், பழம், குளிர்ந்த ஆதாரங்களை இவங்களை சாப்பிடுவதனால உடல் நலத்தை காத்து கொள்ள முடியும். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் பெறுமாறுன்னு சொல்லலாம். அதாவது மனதில் தைரியமும் உற்சாகமும் கூடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியாக உணவுகளை உண்பீங்க. அதே நேரத்தில் வார இறுதியில் நண்பர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே திருத்தி தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குதூகலமான சூழல்கள் இருக்கும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஓரளவு நல்ல ஒரு ஒற்றுமையாக வாழ உங்களுக்கு இந்த டைமில் வாய்ப்புகள் அமையும். பொன் பொருள் சேரும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு எதுலேயுமே ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அரசியல் துறையினர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாடங்களை பதிப்பதில் இந்த டைமில் ஆர்வம் காட்டுவீங்க. கல்விக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சிம்மராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க? சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாகிகள் வசூலாக நிதி நிலைமை உயரும். கடன் பிரச்சனைகள் குறையும். அதே நேரத்தில் தொழில் போட்டிகள் விலகும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். குதூகலம் அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. மேலுமே தொல்லைகள் நீங்கும். எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமைகள் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது இந்த வாரம் யார்கிட்டையுமே வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது தான் இது நல்லது. மற்றவங்ககிட்ட பார்த்திங்களா திடீர்னு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு முறைக்கு பேசுகிறோம் அப்படின்னா யாரையாவது பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. மனதில் கட்டுப்பாடு வேணும். அதே நேரத்தில் பார்த்திங்களா பேச்சுவார்த்தைகளை ரொம்பவே கட்டுப்பாடு வேணும். மனக்கவலைகள் உண்டாகும். வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமல் ஒரு சூழல்கள் இதெல்லாமே ஏற்படும். எதுலேயுமே கொஞ்சம் இந்த டைமில் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம்.
இருக்கலாம். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துங்க, ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, காகத்திற்கு சாதம் வைங்க, இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிபதியே பார்த்திங்களா சூரிய பகவான். அதனால் தொடர்ந்து தினமுமே உங்களால் முடிஞ்சால் தினமுமே தலைக்கு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சிவனை வணங்கி வர காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும். எதுலேயுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் காகத்திற்கு சாதம் வைங்க. சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வாரம் வாரம் வரக்கூடிய நாளில் சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு சாதம் வச்சிங்க அப்படின்னா முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். அதே நேரத்தில் அமாவாசை ரொம்ப சிறந்த அமாவாசை. கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது அமாவாசை நாளில் நமக்கு முன்னோர்களோட ஆசை கிடைக்க வேணும், குடும்பத்தில் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முன்னோர் வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் சனி பகவானின் வாகனமாக சொல்லக்கூடிய இந்த காகத்திற்கு சாதம் வைங்க. இப்படி சாதம் வைக்கிறதுனால முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். மேலும் இது எல்லாம் ஒன்றே நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. மேலுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓரளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருந்தா கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன, மேலுமே இந்த சிம்ம ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சிம்மராசி நேயர்களுக்கு பொருந்துங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இதுக்கு பார்த்தீங்களா கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.